താങ്ക് യു സർ ഏതാണേ പിന്നെ കള്ള് കുടിക്കുമോ? ஐயோ அந்த கெட்ட பழக்கம்லாம் எனக்கு இல்லை சார். അയ്യോ പിന്നെ എപ്പടി കഥ എഴുതുവ നീ? അയ്യോ എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிரா. பாத்தீங்களாண்ணா, பிஎம்க்கு உங்க கதை பிடிக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். என்ன கதை, என்ன சென்டிமெண்ட். ஆஹா ஆஹா. அது சரிடா, நம்ம படத்துக்கு என்ன 200 கோடி பட்ஜெட், ஏன் 4 கோடி பத்தாதா? அண்ணா, நீங்க 4 கோடியில ஒரு நல்ல படம் எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, ஒரு பயம் உங்களை மதிக்க மாட்டான். அதையே பிரம்மாண்டமா ஏதாவது கதையை சொன்னீங்கன்னா தான் உங்களை டைரக்டராவே மதிப்பான். ஏண்டா அந்த காலத்துல ஸ்ரீதர், பீம்சிங் இவங்கெல்லாம் நல்ல படமா கொடுக்கலையா என்ன? அண்ணா, அப்போ ப்ரொடியூசருங்க கதையை பார்த்தாங்க, இப்போ சதையத்தானே பார்க்குறாங்க. அப்போ பாட்டை கேட்டான், இப்போ சத்தத்தை தானே கேட்குறான். அப்போ நடிப்பை பார்த்தாங்க, இப்போ எங்க வெடிப்பு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டை போடலாமான்னு யோசிக்கிறாங்க. அண்ணா, அப்போ கவர்ச்சி காட்ட ஒருத்தி தான் இருந்தா, இப்போ காதலிக்கிறவன் மட்டும் இல்ல எல்லாருமே பார்க்கட்டும்னு நடு ரோட்ல ஆடுறவா தானே கதாநாயகி. டேய் கணபதி, சினிமா துறைய கரைச்சு குடிச்சவ மாதிரி பேசுறியடா. இருந்தாலும் இது எதுவும் இல்லாம நாம ஒரு நல்ல படமா எடுக்கணும்டா. நல்ல படமா எடுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஓடுற படமா எடுக்கணும்னு நினைங்க. அது சரிடா, ஏன் அந்த ப்ரொடியூசர் கால்ல திடீர்னு என்ன விட வச்ச? அண்ணா, கால்ல விழறது சினிமாவிலையும் அரசியலையும் அவசியம். ஏன்னா பின்னாடி காலை வாரும்போது கஷ்டப்பட்டு காலை தேட வேண்டாம் பாருங்க.